அகசியர் சித்தருக்கும் தாமிரபரணி மாதாவுக்கும் தான் இந்த முக்கியமான பூஜையே. தாமிரபரணி ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து முடிகிற இடமான புன்னைக்காயல் வர இந்த விஷயத்த பண்றாங்க. சிவாய நமவோம். ஜலரக்ஷனா சம்ரக்ஷனா. ஜலரக்ஷனா என்கின்ற இந்த பெயரே உலக உயிர்கள் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த நீர்நிலையை பாதுகாக்கணும். மாதா தாமிரபரணி தாயே சித்தர் பெருமான் திருத்தாள்கள் போற்றி. உனக்கு ஆரத்தி காட்டிடுவோம். வந்த வழியெல்லாம் வாழவை தாயே, வந்த வழியெல்லாம் வாழவை தாயே, உன்னை போற்றிடுவோம். உனக்கு ஆரத்தி காட்டிடுவோம். ஓம் பாவன சித்தமே போற்றி. தாமிரபரணி போற்றி. 144 தீர்த்தங்களும் புண்ணியம் சேர்த்திடுமே, நீராட முந்தினை போக்கிடுமே. தாமிரபரணி தாயே என்றும் உன்னை போற்றிடுவோம். தரணி செழித்திட நீ பிறந்தாயே, தரணி செழித்திட நீ பிறந்தாயே, உன்னை பணிந்திடுவோம், உன் பாதம் போற்றி வணங்கிடுவோம். இந்த பூஜை எதுக்காக மெயினா பண்ணுறோம்? இந்த பூஜை எதுக்குன்னா, இந்த நதி, இந்த நீர் தான் நமக்கு எல்லா வளத்தையும் தருது. நம்ம உயிர் வாழ்வதற்குள்ள எல்லா தானியங்கள், மூலிகைகள், பூக்கள், பழமரங்கள் அப்படின்னு எல்லா விதமான தானிய விளைவுக்கும் தாவர விளைவுகளுக்கும் எல்லாவற்றுக்கும் ஆதாரமானவள் இந்த நீர். மனிதனுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் இருக்கிறது நீர். நாம் அனுபவிக்கக்கூடிய எல்லாவித சௌபாக்கியங்களையும் தருபவ நம்ம நீர்நிலைகள் தான். அப்போ அவளுக்கு அவள் தந்த பொருட்களால் அபிஷேகம் பண்ணணும்ன்ற நோக்கத்துக்காக தான் நாம அவளுடைய பிறந்த இந்த நாள்ல நம்ம எல்லா இடத்துலயும் தீர்த்தவாரின்றது அம்பாளை அந்த தீர்த்தத்துல முங்கி நல்லா அவ்வளவு சந்தோஷமா எடுக்கிறது. அதே சமயத்துல அவள் கொடுத்த இந்த மங்கள பொருட்களால அவளுக்கு அபிஷேகம் பண்ணி, நீ தந்துள்ள இந்த மங்களங்கள் உயிர்பலமான எங்களுக்கு எப்போதும் சாஸ்வதா இருக்கணும்ன்ற அந்த வேண்டுதலோட நம்ம செய்யறோம். இது எங்க இருந்து பண்ணிட்டு இருக்கீங்க, எங்க போய் முடிப்பீங்க? நம்ம தாமிரபரணி புஷ்கரம் அப்படின்னு சொல்றது, குரு பகவான் ஒவ்வொரு ராசியிலையும் ஒரு வருஷம் இருப்பாங்க. அப்படி மேசத்துல துவங்கி மீனம் வரைக்கும் உள்ள 12 ராசி கட்டத்துக்கும் 12 நதிகள் இந்தியாவில் உண்டு. அதுல தமிழ்நாட்டுல 2 ராசிக்குரிய நதி, நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் 2 நதி கிடைச்சிருக்கு. அது துலாம் ராசிக்குரிய காவேரியும், உடனே அடுத்து வரக்கூடிய விருச்சக ராசிக்கு உரிய நதியாக நம்முடைய தாமிரபரணியும் இருக்கிறதுனால புஷ்கரம், மகா புஷ்கரம் என்பது 12 ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய, 12 ஆண்டுகளுக்கு 144 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய மகா புஷ்கரம் என்பது 2017 காவேரிக்கு வந்தது. அப்ப அந்த வருடம் முழுக்க அந்த 12 வருஷம் வரக்கூடிய நதிகள் மகா புஷ்கரத்துக்கான ஒரு இதா இருந்ததுனால 2017 காவிரிக்கு பண்ணோம். 2018 உடனே அடுத்தது விருச்சிக ராசிக்கான நம்ம தாமிரபரணிக்கு பண்ணும்போது, அதுக்கான ஒரு விழிப்புணர்வுக்காக மக்களிடத்தை ஒரு வருடம் நம்ம பிரச்சாரம் பண்ணும்போதுதான் இந்த நதியினுடைய பெருமை இதையும் தெரிஞ்சு அப்ப இருந்து ஜலரக்ஷனா தாமிரபரணிக்காக வருடா வருடம் அவருடைய பிறந்த வைகாசி விசாகத்துக்காக இந்த 3 மாவட்டம் அதை தொடுத்து வரக்கூடிய முன்னோ பின்னோ உள்ள நாட்கள். ஆனா அந்த வைகாசி விசாகத்தை மட்டும் கண்டிப்பா பாபநாசத்துல தீர்த்தத்துல அவளுக்கு வைகாசி விசாகத்துக்குன்னு அபிஷேகம் பண்ணுவோம். மற்ற நாட்கள் எல்லாமே முன்பின் உள்ள அந்த 10-15 நாட்கள் இந்த 3 மாவட்டத்துக்கும் வருகை தர்றான். நீங்க எவ்வளவு மனக்கவலையா இருந்தாலும் நீருக்கு மட்டும் நன்றி சொல்லிட்டு தண்ணி குடிங்க. உங்களோட மனக்கவலை அப்படி காணாம போயிருங்க. 2 வாரத்துல உங்களுக்கே மாற்றம் தெரியும். அந்த அளவுக்கு நீருக்கு ஒரு உயிராற்றல் இருக்கு. அதனால எல்லாரும் நீருக்கு நன்றி சொல்லிட்டு நீர் எடுத்துக்கோங்க.